தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீள் வட்ட வடிவ முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் சிறிய கண்களையும் கிளியின் மூக்கினை ஞாபகப்படுத்தும் அகன்ற நாசிகளையும் சற்று மேலேறிய படர்ந்த நெற்றியினையும் மாநிறம் கொண்ட சுமாரான உயரத்துடன் கூடிய தோற்ற பொலிவையும் குறைவாக தழுதழுக்கும் வித்தியாசமான குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவர்தான் நகைச்சுவை நாயகர்களில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து மறைந்து போன திடீர் கண்ணையா ஆவார். எண்ணத்த என்ற விரக்திமிக்க ஒற்றை வார்த்தையால் பிரபலமாகி போன எண்ணத்த கண்ணையா என்ற காமெடி நாயகருக்கு அடுத்தபடியாக ரசிகர்கள் மனதில் நிலை பெற்று போனவர். தென்னக ரயில்வே துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். தெலுங்கு தாய்மொழியாயினும் தமிழ் மீது கொண்ட பற்றினால் 500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் தனித்திறனால் முத்திரை பதித்தவர். மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாள், தேங்காய் சீனிவாசன் மற்றும் ஜெய் கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்களோடு இணைந்து நடித்து நாடக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டவர் மட்டுமின்றி பாண்டியராஜன், ராமராஜன், பார்த்திபன் மற்றும் ராஜ்கிரண் போன்றோரின் திரைப்படங்களிலும் தடம் பதித்தவர். நெத்தியடி என்ற திரைப்படத்தில் கோணக்கால் சித்தப்பாவாக, கண்ணாத்தாளில் ஆடு திருடிய வடிவேலுவால் பஞ்சாயத்தில் விழி பிதுங்கி நிற்கும் கோபாலாக என நகைச்சுவை காட்சிகளால் மனம் நிறைந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னுள் கொண்டவரான திடீர் கண்ணையா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நகைச்சுவை நாயகர் சந்திரபாபுவால் திரை உலகில் கற்ற பாடம் என்ன, எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1936ஆம் ஆண்டு அப்போதைய தர்மபுரி, தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு மொழி பேசும் தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் கண்ணையா எனும் இயற்பெயருடைய திடீர் கண்ணையா ஆவார். தந்தையானவர் ரயில்வே துறை பணியாளர் ஆகையால் ரயில் பயணிப்பது போல பணி நிமித்தம் காரணமாக குடும்பமும் ஊராக பயணிக்கத்தான் வேண்டியிருந்தது. இதன் பேரில் தனது குழந்தை பருவத்தின் ஊடே சில ஊர்களை கண்ட சிறுவன் கண்ணையா அவர்கள் 7ஆம் வயதை எட்டிய போது தந்தையின் பணிச்சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணித்தார். இயற்கையிலேயே ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து, நாடகம் மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளால் கவர பெற்றவருக்கு கலைகளின் மீது தீராத ஆசை உண்டாகத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பேரில் அச்சிறிய வயதிலேயே நாடக கலைஞர்களைப் போன்றே வசனங்கள் பேசி நடித்து காண்பித்து பலருடைய பாராட்டை பெற்று வளர்ந்தவருக்கு கலைகளின் புகலிடமாம் சென்னை மாகாணமானது அவரது கலை வாழ்வில் பெரும் திருப்பு முனைகளை ஏற்படுத்தத்தான் செய்தது எனலாம். இதனைத் தொடர்ந்து சென்னையில் தனது பள்ளி படிப்பை இனிதே தொடர்ந்து வந்தவர் பள்ளியில் இடம்பெறும் நாடக மற்றும் நாட்டிய போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு செம்மைப்படுத்தியும் வந்தார். மகன் கண்ணையா தான் பணிபுரிந்து வந்த ரயில்வே துறையில் அதிகாரி பொறுப்பை ஏற்க வேண்டும் என நினைத்த தந்தையாருக்கு மகனின் கலை பயண ஆசையானது சற்று வருத்தத்தை உண்டாக்கத்தான் செய்தது. நாடக பயணம் மாணவர் கண்ணையாவுக்கு லட்சிய கனவு எனினும் பெற்றோரின் மனம் கோணாதவாறு படிப்பிலும் தனது கவனத்தை நன்கு செலுத்தி வந்தவர் பள்ளியின் முதன்மை மாணவர்களில் ஒருவராகவும் விளங்கித்தான் வந்தார். இதன் அடிப்படையில் பள்ளி கல்வியை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர் தன்னுள் எழுந்த கலை கடலுக்கு வடிகாலாக சென்னை எக்மோர் பகுதியில் இயங்கி வந்த பிரசித்தி பெற்ற மியூசியம் தியேட்டர் நாடகக்குழு நடத்தும் நாடகங்களை மாலை வேளைகளில் கண்டு ரசித்தும் வந்தார். இதன் தொடர்ச்சியாக நாடக குழுவில் பயணித்த பலரும் கண்ணையாவுக்கு நண்பர்களாகித்தான் போயினர். இவ்வாறு விடலை பருவத்தில் நாடக குழுவுடன் பயணித்த வேளையில்தான் நாடகத்தில் நடிக்க வேண்டிய ஒருவர் வராத சூழலில் பரிதவித்து போன நாடக குழுவினருக்கு
ஆபத் பாந்தவனாக காட்சியளித்தார் கண்ணையா அவர்கள். இதன் பேரில் அக்கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாயா என நாடக மேலாளர் திடீரென கேட்க, கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்ற ரீதியில் தானாக தன்னை தேடி வந்த நாடக வாய்ப்பை தவற விடாது கண்ணையாவும் பற்றி கொள்ள, பின்னர் என்ன, திடீர் என வந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு பலரும் எதிர்பார்க்காத வண்ணமாக திடீரென மேடை ஏறிய கண்ணையாவின் அசாத்திய நடிப்பு திறனை கண்டு வியந்த நாடக குழுவினரால் பாராட்டப்பட்ட கண்ணையாவானவர் அன்று முதல் திடீர் கண்ணையா என அடைமொழியால் சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படலானார். இவ்வாறு தான் விரும்பிய நாடக உலகம் ஒருபுறம் எனில், தந்தையாரின் பரம ஆசையான ரயில்வே துறையிலும் இணைத்து கொண்டு மறுபுறம் பணி செய்யலானார் கண்ணையா அவர்கள். இப்படி கண்ணையாவின் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சிகரமாக ஓடிக்கொண்டிருந்த நிலையில் 1960 தனது நண்பர்களோடு இணைந்து நாடக குழு ஒன்றை ஆரம்பித்து தன்னை ஒரு நாடக இயக்குனராக, நடிகராக தடம் பதித்த வேளையில்தான் தன்னை போலவே ரயில்வே துறையின் ICF பிரிவில் வேலை செய்து வந்தவரும் நாடக கலைஞருமான தேங்காய் சீனிவாசனின் அறிமுகமும் நன்கு கிட்ட. இந்த அறிமுகத்தை அடுத்து சீனிவாசன் அவர்கள் கண்ணையாவின் நாடக குழுவில் இணைந்து நடிக்க ஆரம்பித்தார். இதனையடுத்து 1965 CMV ராமன் இயக்கத்தில் வெளியான ஒரு விரல் என்ற திரைப்படத்தின் மூலம் துப்பறியும் அதிகாரி கதாபாத்திரத்தை ஏற்று வெள்ளித்திரையில் தேங்காய் சீனிவாசன் கால் பதிக்க, அவர் விட்டு சென்ற இடத்தை அப்போது நாடகத்துறையில் புதிதாக கால் பதித்த ஆறுமுகம் எனும் இயற்பெயருடைய ஜெய் கணேஷ் அவர்கள் பூர்த்தி செய்தார். இவ்வாறு திடீர் கண்ணையாவின் நாடக பயணம் வேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் இதனை கண்ட தமிழ் திரை உலகமும் அவரை தன் பங்கிற்கு வரவேற்கவும் செய்தது. இதன் அடிப்படையில் 1972 அமுதம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தூயவன் கதை வசனத்தில் AC திரிலோக் சந்தர் இயக்கத்தில் முத்துராமன், மேஜர் சுந்தர்ராஜன், KR விஜயா நடிப்பில் வெளியான இதோ எந்தன் தெய்வம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் திடீர் கண்ணையா அவர்கள். இத்திரைப்படத்தில் ரசிகர்களின் கண்களில் படும் அளவுக்கு கதாபாத்திரம் வழங்கப்படாவிடினும் சினிமாவில் கால் பதித்து விட்டோமே என எண்ணி மன நிறைவு அடைந்த கண்ணையா அவர்களுக்கு அவருடைய நண்பர் தேங்காய் சீனிவாசனின் மூலமாக மற்றொரு வாய்ப்பு தேடித்தான் வந்தது. இதன் பேரில் 1972 KR விஜயா நடிப்பில் வெளியான அன்னை அபிராமி என்ற திரைப்படத்தில் கோயில் பூசாரி கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பு செய்தார் திடீர் கண்ணையா அவர்கள். இத்திரைப்படத்திற்கு பிறகு சினிமா வாய்ப்புகள் சரிவர அமையாத நிலையில் தனது நாடக குழுவில் பயணித்த ஜெய் கணேஷின் ஆலோசனையின் பேரில் ரமணா ஸ்டேஜ் என்ற நாடக குழுவிலும் இணைந்து நடிக்கலானார். இதன் அடிப்படையில் மேற்கண்ட நாடக குழுவில் இருவரும் இணைந்து நடித்து வந்த வேளையில்தான் நாடகத்தை காண சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் கண்களில் இருவரும் தென்பட, பின்னர் சொல்லவா வேண்டும், தான் இயக்கவிருந்த ஒரு திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க ஜெய் கணேஷுக்கும் துணை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க திடீர் கண்ணையாவுக்கும் வாய்ப்பளித்தார். இவ்வாறாக 1974 ஆண்டாள் மூவிஸ் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகி கவிதா எனும் சுஜாதாவின் அண்ணன் மூர்த்தியாக ஜெய் கணேஷை அறிமுகப்படுத்தியதுடன் திடீர் கண்ணையாவுக்கு பஸ் கண்டக்டர் கதாபாத்திரத்தை ஏற்று தோன்றச் செய்தார். இத்திரைப்படத்தின் வாயிலாக ரசிகர்களின் மனங்களில் பதிந்து போன கண்ணையாவிற்கு திரைப்பட வாய்ப்புகள் இதன் பின் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இதையடுத்து மீண்டும் K. பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் மேஜர் சுந்தர்ராஜனின் நண்பராக தோன்றிய கண்ணையாவானவர் தனது நாடக உலக நண்பர் தேங்காய் சீனிவாசன் கதையின் நாயகராக தோன்றிய காரோட்டி கண்ணன், ரஜினிகாந்தின் பிரியா, சிவாஜி கணேசனுடன் வெள்ளை ரோஜா, ரகுவரனின் கூட்டு புழுக்கள், விஜயகாந்தின் நீதியின் மறுபக்கம் என தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தார். இதன் பின்னர் ஜனரஞ்சகமிக்க காமெடி திரைப்படங்களை இயக்கி நடித்து வந்த R. பாண்டியராஜனின் பேரபிமானத்திற்கு ஆளாகி போன கண்ணையாவுக்கு அவருடைய திரைப்படங்களில் நிச்சயம் ஒரு காமெடி கதாபாத்திரம் இருக்கும். இதன் பேரில் ஏட்டிக்கு போட்டி, ஊர தெரிஞ்சுக்கிட்ட, சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்த திடீர் கண்ணையாவை நகைச்சுவை புகழில் அமர வைத்த திரைப்படம்தான் நெத்தியடி ஆகும். இத்திரைப்படத்தில் மைசூர் மாணிக்கமாக தோன்றிய ஜனகராஜின் ஒன்றுவிட்ட சகோதரராக வேணு எனும் பாண்டியராஜனின் கோணக்கால் சித்தப்பாவாக தோன்றி இறந்து போன கிழவிக்கு தித்திப்பு காராச்சேவு வாங்கி வருவதும், K.
கிழவி இறந்து போன தகவலை தன்னிடம் சொல்லாமல் விட்ட பாண்டியராஜனை கோபித்துக் கொள்வதும் பின்னர் ஜனகராஜிடம் மாட்டிக்கொண்டு விழிப்பதும் என வயிறு குலுங்கும் அளவுக்கு தனது தேர்ந்த நடிப்பாலும் முக பாவனைகளினாலும் நகைச்சுவை விருந்து படைத்திருப்பார் திடீர் கண்ணையா அவர்கள். இத்திரைப்படத்தை பார்த்தவர்கள் கண்டிப்பாக கோணையனாக கோணக்கால் சித்தப்பாவாக தோன்றிய கண்ணையாவை மறந்திருக்க முடியாதுதான். இதன் பின்னர் ராமராஜன், பார்த்திபன் உள்ளிட்டோரின் திரைப்படங்களிலும் தோன்றி வந்தவர் குடும்ப கதைகளின் இயக்குனர் வி. சேகரின் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கனும், பொறந்த வீடா புகுந்த வீடா போன்ற ஜனரஞ்சகமிக்க திரைப்படங்களிலும் தோன்றி சிறப்பித்துள்ளார். சத்யராஜ், பிரபு, கார்த்திக், சரத்குமார், முரளி என முன்னணி நாயகர்களோடு நடித்த கண்ணையாவானவர் அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜயின் பிரியமுடன், ரவி மோகனுடன் ஜெயம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடித்துள்ளார். ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான திரைப்படங்களிலும் நகைச்சுவை காட்சிகளில் தலை காட்டியவர். 1998 பாரதி கண்ணன் இயக்கத்தில் வெளியான கண்ணாத்தாள் என்ற திரைப்படத்தில் வடிவேலுவுடன் இணைந்து நடித்த ஒரு காட்சியானது இன்றைய தலைமுறையினர் மத்தியிலும் வெகு பிரபலமாகும். காட்சியின்படி சுப்பையா பாண்டியன் எனும் சூனா பானாவாக தோன்றிய வடிவேலு பட்டியிலுள்ள ஆட்டை திருடிக் கொண்டு செல்ல முற்படும் வேளையில் கோபால் எனும் கண்ணையாவிடம் மாட்டிக்கொள்ள இதை வைத்து பஞ்சாயத்து கூட்டப்பட வடிவேலுவின் மிரட்டல் அலப்பறைகளால் சாட்சி சொல்ல வந்தவர் மரண பயத்தால் வெளி பிதுங்கி போய் தான் கண்ட கனவினால் வந்த விளைவு இந்த பஞ்சாயத்து என கூறி புலம்பிக் கொண்டே செல்லும் வகையில் கண்ணையா தோன்றி நடித்த காட்சிகளை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள்தான். இவ்வாறு சுமார் 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடித்தவர் 2008 சி.வி. சந்தர் இயக்கத்தில் வெளியான இனி வரும் காலம் என்ற திரைப்படத்தில் நடித்ததை கண்ணையா அவர்கள் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு 4 தலைமுறை கலைஞர்களோடு நடித்தவரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான திடீர் கண்ணையா அவர்கள் பெற்றோர் பார்த்த மணப்பெண்ணான ராஜேஸ்வரி என்பவரை உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் ஆசிர்களுடன் மனம் புரிந்து கொண்டார். கண்ணையா மற்றும் ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ரமேஷ் என்ற மகனும் சித்ரா என்ற மகளும் உள்ளனர். பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று திருமணம் புரிந்து கொண்டு தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் கண்ணையாவின் மகன் ரமேஷ் ஆனவர் தந்தையை போன்றே தென்னக ரயில்வேயில் ஜேஇ எனும் உயர் அதிகாரியாக பணியாற்றியும் வருகிறார். தனது ஆருயிர் கலை நண்பரான தேங்காய் சீனிவாசன் வீட்டிற்கு சென்று வேலை இல்லாத நாட்களில் மலரும் நினைவுகளில் மூழ்கிப் போகும் கண்ணையா அவர்கள் ஒரு நாள் தேங்காய் சீனிவாசன் வீட்டிற்கு வெளியே ஒரு குரல் புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டு விரைந்து வந்து வெளியே பார்க்க அங்கே மது பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்வை துளைத்து பணத்திற்கு நின்று கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, திரை உலகின் மாபெரும் காமெடி ஜாம்பவான் ஜே.பி. சந்திரபாபு ஆவார். இதை கண்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து கண்ணையா மீள்வதற்குள் சந்திரபாபுவுக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவினாராம் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்வை பார்த்த கண்ணையாவானவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்க அப்போதே 1,00,000 ரூபாய் வரை வாங்கிய மகா நடிகரின் இறுதி வாழ்க்கை இந்த அளவிற்கு மாறிவிட்டதே என எண்ணியவர் நிரந்தர வருமானத்திற்குரிய தன்னுடைய ரயில்வே அதிகாரி பணியை இறுதி வரை, அதாவது ஓய்வு பெறும் வயது வரை விடாது மேற்கொண்டே வந்தாராம். மேற்கண்ட இந்நிகழ்வை திடீர் கண்ணையா அவர்களின் மகன் திரு ரமேஷ் அவர்கள் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு கூடுதல் தகவலாக திடீர் கண்ணையா அவர்களின் மனைவி திருமதி ராஜேஸ்வரியின் தூரத்து வழி உறவினர்தான் நடிகர் நெப்போலியன் என அறியப்படுகிறார். இவ்வாறு சிறந்த இல்லற வாழ்வு, பிள்ளைகள், பேரன் பேத்திகளின் அரவணைப்பு, கலை உலக பயணம் என மகிழ்வுடன் பயணித்து வந்த திடீர் கண்ணையா அவர்கள் கால ஓட்டத்தால் ஏற்பட்ட முதுமை மற்றும் நுரையீரல் பாதிப்பின் காரணமாக தோன்றிய மூச்சு திணறலுக்கு உயர் சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்த நிலையில் மீண்டு வந்து விடுவார் என எண்ணிய வேளையில்தான் 2013 நவம்பர் மாதம் 17 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தாலும் பிரத்யேக குரல் வளம் மற்றும் முக பாவனைகளினாலும் ரசிகர்களின் மனதில் கோணக்கால் சித்தப்பாவாக, ஆட்டை பறிகொடுத்துவிட்டு விழி பிதுங்கி நிற்கும் அப்பாவி கோபாலாக என நடிப்பின் உச்சம் தொட்டு முத்திரை பதித்து உள்ளம் நிறைந்தவருமான ஐயா திடீர் கண்ணையா அவர்கள் உடலால் மறைந்தாலும்
மேற்கண்ட மனம் கவர் நகைச்சுவை படைப்புகளால் என்றும் மறையாது திரை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருப்பார் எனில் அதை மறுக்க இயலாது. இவரை போன்ற கலை உலகின் மறக்க முடியாத காமெடி கலைஞர்களான சத்ரபதி வீர சிவாஜியின் வம்சாவழியில் தோன்றியவரும் தனது கண்களினாலும் முக பாவனைகளினாலும் வித்தியாசமான குரல் வளத்தினாலும் நகைச்சுவை, வில்லன் மற்றும் குணச்சித்திரம் என பன்முக வேடங்களை ஏற்றவரும் இறுதி காலங்களில் கோமா நிலைக்கு ஆட்பட்டு நினைவு திரும்பாமலேயே மறைந்து போனவருமான ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், நடிகர் பாண்டுவின் மூத்த சகோதரரும் எம்ஜிஆரின் 18க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணிபுரிந்தவரும், வீண்பழி சுமத்தப்பட்டு எண்ணற்ற வேதனைகளை சந்தித்தவரும், இரட்டை இலை சின்னம் உருவாக உறுதுணை புரிந்தவரும், நிறைவேறாத எண்ணங்களுடன் மறைந்து போன கலை உலக வேதனை நாயகர் இடிச்சப்புலி செல்வராஜ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல கலை நாயகியர் தேவிகா மற்றும் ராஜஸ்ரீயின் ஹீரோவாக வலம் வந்தவரும், கோணல் முக சேட்டைகள், உடல் மொழிகள், தனித்துவமிக்க குரல் வளத்தால் நகைச்சுவை விருந்து படைத்தவரும், சென்னை டி நகரில் புகழ்பெற்ற அசைவ உணவு விடுதியை நடத்தியவரும், இறுதி காலங்களில் உடல் உருக்குலைந்து மறைந்து போனவருமான கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத காமெடி கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை காமெடி ஜாம்பவான்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.